மனோஜ் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே மயக்கமாக படுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. ரோகிணிக்கு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் குடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாரு. என்னது இவரு குடிச்சிருக்காரா, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க அம்மா திட்டுறாங்க. ஏண்டா நீ ஒருத்தான் தான் குடிகாரனா இருந்த, எதுக்காகடா மனோஜுக்கு இந்த மாதிரி குடிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. என்னது நான் குடிக்க வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு. ஆமாம் இவனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை இவனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை, வீட்டில் குடிக்கிறதே இவன் ஒருத்தன் தான், இவன் தான் இவனை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா கத்துறாங்க. ஏன்டா ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கும்போது சுத்தி சுத்தி ஃப்ரெண்டுங்களோட போய் கல்லு குடிப்பேன், அப்பயே நான் உன்னை போட்டு அடிப்பேன், நீயே குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன், கடைசியில போயிட்டு இந்த மனோஜுக்கு இப்படி ஊத்தி விட்டுட்டியே, நல்லா இருக்கவனு கூட ஏன்டா இப்படி கெடுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமா திட்டுறாங்க. இங்க பாரு பாட்டி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்ப யார் குடிக்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோவமா போயிட்டு அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க. எப்படி அவர் குடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய குடிச்சாரு, நாங்க எல்லாம் ஒன்னாதான் போனோம், அவர் எவ்வளவோ சொன்னாரு நான் குடிக்க மாட்டேன்னு, ஆனா முத்து தான் கேட்கவே இல்லை. முத்து அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து மனோஜுக்கு வாயில ஊத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாரு. என்னது ஊத்தி விட்டனா நானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு. ஆமா நீங்க தானே ஊத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டோன்னே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாங்க. அங்க வந்து விஜயா வராங்க. டேய் நீ தான் குடிகாரனா இருக்கிற, உன்னால வீட்டில் நிம்மதியே கிடையாது, ஏன்டா மனோஜ் இப்படி கெடுத்து விட்ட, 2 பிள்ளைங்களும் தங்கம் மாதிரி பித்து வச்சிருக்க, உன்னால தான்டா அந்த குடும்பத்தோட நிம்மதியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜயா திட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாட்டி வந்து சொல்றாங்க. இந்த 3 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை மட்டும் இப்படி இருக்கானா என்ன காரணம் தெரியுமா, அதுக்கு காரணமே நீ தான், 3 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி பார்த்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இந்த நேரம் அண்ணாமலை இல்லை, இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும், என் பையனுக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம இருக்கான், நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணா அவன் எப்படி நிம்மதியா இருப்பான், அவன் உடம்பு எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜை பார்த்து சொல்றாங்க. ஐயோ அத்தை இவர் எழுந்துக்கவே இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், இவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா 2 பேருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ முத்து வராரு. என்னது இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறியா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்டில் மோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள மீனா போயிட்டு மோர் எடுக்க போறாங்க. அப்போ கேட்குறாங்க. உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடிச்சிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்க, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோரை கொண்டு போயிட்டு அவரோட வாயில் ஊற்றுறாங்க. ஊற்றுனோடனே அப்படி நிதானமாக பேசுகிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசிட்டாரா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓரமாக போய் நிற்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்தம்மா ஊற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்படியாடா பண்ணுவேன், அவங்க ஊற்றி விட்டா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, அவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. அம்மா நீதாம்மா என் மேலே ரொம்ப பாசம், டேய் நான் தடி இப்பட தள்ளி அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாங்க. என்ன ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. தம்பி நீ தம்பி வா வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஏன்டா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அதே மாதிரி பண்ணுறாரு. பாருங்க பாட்டி எவ்வளோ பாசம் உங்களுக்கு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறாங்க. மொத்தமாக கொடுக்குறாரு பாட்டிக்கு. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு ஏங்க இப்படிலாம் ரோகிணி நீயா ரோகிணி, உன் மேலே நான் பாசமாக இருக்கேன் ரோகிணி, எனக்கு வேலை கிடைக்கல ரோகிணி, வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க ரோகிணி, என்னை மன்னிச்சிடு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அழறாரு. அப்படியே கத்துறாரு. ஐயோ என் காலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க ரோகிணி. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. அம்மா அவன் ஒரு மாதிரி இருக்கான், அவன் நிதானம் இல்லாமல் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க மாமாவும் ஒரு மாதிரி உளறாரு. இந்த ஆடு வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்ல வர்றாரு. மாமா நீங்களும் போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போய் படுக்க சொல்கிறாங்க. ரோகிணி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சோன்னே சொல்கிறாங்க. எதுக்காக மனோஜ் இப்படிலாம் பண்ணீங்க, அறிவே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வாயில் ஊற்றிட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எந்த வாயில் ஊற்றினா தட்டி விட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கே இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன அடிக்கிறாங்க. என்னை அடிக்காத ரோகிணி, என்னை அடிக்காத, எனக்கு வலிக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உங்களை காலைல எழுந்துருங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க ரோகிணி. அப்போ முத்து அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் அந்த மாமா என்ன பண்ணாரு பாத்தியா, நாம வந்து குடியை ஊற்றி விட்டுட்டோன்னு சொல்கிறாரு, நானா மனோஜுக்கு ஊற்றி விட்டேன், எப்படி போய் சொல்கிறாரு, அவர் மலேசியா மாமாவே கிடையாதுரா, ஏதோ தப்பாக இருக்குது, உண்மையை சொல்வார்னு பார்த்தா அதுக்குள்ளே மட்டையாயிட்டார், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரோகிணி கேட்டுட்டாங்க. ஐயோ அப்போ மனோஜை குடிக்க வச்சது மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க. அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க. எதுக்காக மனோஜுக்கு குடியை ஊற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறார். ஐயோ நான்லாம் ஊற்றலாமா, போய் பேசாதீங்க, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், நீங்கள் தான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்காக அவரை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், அவசரமாக வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் கிளம்பி நாளைக்கு வீட்டுக்கு போங்க, இங்கே
இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன நாளைக்கே போக சொல்கிறீங்க? ஆமாம் உங்கள் நாடகம்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் நாளைக்கு கிளம்பி ஆகணும், இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. மாமாவும் சரிம்மான்னு